கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் பெருங்காற்றுக்கு புகலிடமா இருக்கிறார். ஆமென். பெரு வெள்ளத்திற்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். வேர்வையிலலாம் நம்ம கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த ஃபேன் காற்று வந்தோடனே நம்மளுடைய உடம்பு உள்ளம் எல்லாம் குளிர்த்தது போல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வரும்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆமென். அந்த வெளிச்சம் நம்மளுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் இல்லை, அது தேசத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும். அது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அது வெளிச்சம் கொடுக்கும். அது அகில உலகத்திற்கையும் எட்டி பார்க்கிற இருள ஜொலிக்கிற வெளிச்சமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அப்படிப்பட்ட அபிஷேகம் நம்மளுடைய அபிஷேகம். ஆமென். விடிவெள்ளி நட்சத்திரத்திற்கு ஒத்த அபிஷேகத்தை உடையவர்கள் நாமே. ஆமென். துதிக்க பிறந்தவர்கள், ஆர்ப்பரிக்க பிறந்தவர்கள், எக்காலத்தை ஊதுவதற்கென்று பிறந்தவர்கள், கனம் பெற்ற ஜனம் நாங்கள், ஆசரிய ராஜரீக கூட்டத்தை உடையவர்கள் நாங்கள். அவருடைய ஜீவ மாளிகையில ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக கல்லாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிற மாளிகை நாம. ஆமென். முன்பு அந்த காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். முன்பு இரக்கம் பெறாதவர்களா இருந்தோம். முன்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை பார்ப்பதற்கெல்லாம் நாம் தகுதி இல்லாதவர்களா இருந்தோம். இன்னைக்கு அவருடைய காணியாட்சிக்கு உள்ளே வந்து நாம் நிற்கிறோம். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய இரக்கத்தினால நாம் வந்து நிற்கிறோம். ஆமென். ஒரு பெரிய கைத்தட்டல் அந்த தேவாதி தேவனை கொடுத்துடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை, உங்க சத்தத்தை உயர்த்தி, நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, நினைத்து பார்த்து காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் நம்மளை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்தீரே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. உங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல எபினேசரா one more time. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. அந்த மரியாளை போல நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அந்த மரியாளை போல அவருடைய பாதத்திலே கண்ணீரை வடித்து, நம்மளுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்து சொல்லுங்க, உங்களுடைய அன்பு, உங்களுடைய மகிமை, உங்களுடைய கனம், உங்களுடைய ஆசை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு முன்பாக அர்ப்பணித்து, எனக்கு நீங்க போதும் ஏசப்பா. அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யாரும் செய்யாத உன்னதமான காரியத்தை, அவருடைய மரணத்திற்கு முன்பாக அவருடைய சரீரத்தை தூபத்தினால, நறுமணத்தினால, நலதம் என்ற தைலத்தினால நிரப்பினார். சொல்லுங்க, யாரும் செய்யாத காரியத்தை நான் உமக்காக செய்வேன் ஆண்டவரே. அந்த மரியாளை போல யாருடைய இருதயத்திலும் தோன்றாத அந்த காரியம், ஆனா உங்க இருதயத்தில் அது இருக்கிற காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. என்னால முடியலனாலும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தாலும், என்னை எல்லாரும் நெருக்கினாலும், நான் சிங்கத்தின் குகையில இருந்தாலும், அக்கினியின் சூளையில இருந்தாலும், நான் உமக்காக அதை நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. என் காதுல சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. என்னுடைய பலியை உமக்கு பிரியமா நான் செலுத்தணும்ப்பா. காயின மாதிரி செலுத்திடக்கூடாது, ஏனோ தானோன்னு என் பலியை நான் செலுத்திடக்கூடாது. ஆபேலை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, மோசேயை போல உமக்கு உகந்ததா செலுத்தணும்ப்பா. நீர் அதை நீர் முகர்ந்து பார்த்து, அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து பார்த்து என்ன சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசின்னு என்னை பார்த்து சொல்லணும். சொல்லுங்க, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு நான் கண்டிப்பா செய்து முடிச்சிருவேன்பா. எப்போதும் எப்போதும் பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன். உணர்ந்த இருதயத்தோடு எப்போதும் பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன்.
கரை போக்கும் திரு கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. We worship you, Lord. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மகோரதல ஷலரி கரபோ ஓரதல கரதல மகிமை மகிமை மகோரதல
6வது சங்கீதம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக வழி நடத்தின தேவன் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியின் குடிகள் எல்லோருமே கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அதுதான் துதித்தலும், அவரை துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. அநேக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டபடியினாலே, தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டபடியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் அந்த அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த பூமியிலே நமக்காக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து பார்த்து நன்றியறிந்த உள்ளத்தோடு அவருடைய பாதத்தில் நாம் அனுதினமும் ஒரு சதா காலமும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்காக தான் தேவன் நம்மளை படைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த படைப்புகளில் விசேஷ விதமாக அவரை அறிந்து கொள்ளவரை தேவன் தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த நாளிலே அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டும் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை துதித்தலே நலமாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், எடுத்து வாசிப்போம். 6வது அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், ஏனென்றால் அநேக வழிமாறி ஏகமாய் சுற்றி கொண்டே இருந்தபடினாலே, பாவத்தில் விழுந்து கலந்தபடினாலே, ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஒருபோதும் மறந்துடவே கூடாது. அவரை துதிக்கிறதுக்கோ ஆராதிப்பதற்கோ நாம் மறந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வேதத்தை மறைந்த, அதனால் நான் ஒன்னே மட்டுமல்ல பிள்ளைகளையும் மறந்துடும். அப்போ சந்ததிகளே இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. துதித்தலே நல்லது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகமாய் கெட்டு போயிருந்தார்கள், அவர்களை பார்த்து சொல்றான், தேவனை துதியுங்கள், ஆராதிங்க, இஸ்ரவேலே உமக்கு திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் எம் பக்கமாக திரும்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏகமாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தேவனை நோக்கி பார்த்து எவ்விதமாக ஜெபிக்கிறார், தேவனுடைய நாமத்தை எவ்விதமாக மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது 25வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதல் வசனமும் 4வது வசனமும் சொல்லியிருது, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானகளை செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, நீ ஏழைக்கு பெலனும், மிடில் பாருங்க, நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிற அப்பேற்பட்ட தேவனைத்தான் நாம் துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் நமக்கு போதிக்கின்றார். தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஆதி முதற்கொண்டே நாம் பார்க்கும் பொழுது அநேக மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை தேடினவர்கள், அவரை ஆராதித்தவர்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. அவ்விதமாக தேவன் அவர்களோடு கூட அசைவாடினார் என்று பார்க்கின்றோம். தேவன் துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சபையை பார்த்து சொல்றார். அதான் 12வது வசனத்தில், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி,
சீயோனே உன் தேவனை அவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கின்றார். இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றார், நம்மளை பார்த்து அதைத்தான் சொல்றார். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், கீர்த்தனம் படுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எவ்விதமான ஒரு கிரியைகளை தேவன் நடப்பிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் என்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான காரியத்தை இங்கே சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகின்றார். என்ன சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகிறார் என்றால், உன் வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார். முதலாவது காரியம், அவரை துதிக்கும் போது, அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் நாம் மகிமை செலுத்தும் போது கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். முதல் காரியமாக உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். யோபு நிமித்தமாக யோபுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் என்ன பண்ணார்? ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், வேலி அடைத்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் நின்றார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சத்ருவானவன் அவனை நெருங்க முடியல, நேராக தேவ சமூகத்துக்கே போயிட்டான். ஏன்? தேவனை அந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினான். அந்த பூமியில் அவனை காட்டில் உத்தமன் யாருமே இல்லையா, தேவனே சொல்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை சத்துரு தொட நினைச்சா முடியல. காரணம், அக்கினி மதிலாய் தேவன் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனாலும் கர்த்தரை கடைசி வரைக்கும் தூசிக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவனை மேலும் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தேவனுடைய பெட்டி வைத்த நிமித்தமாக அவன் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டானா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான், கனப்படுத்தினான். எந்த அளவுக்கு கனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கனப்படுத்தினான். கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமுக்கு அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு ஒருவேளை நம்ம கலங்கி போயிருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம கடந்து போக அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்தை, நமக்கு உற்றார் உறவினர், நாம் குடியிருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள் முழுவதுமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே எப்பொழுது நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம் என்னதை சொல்றார்? உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நோவாவினுடைய நாட்களில் கர்த்தருக்கு அவன் பிரியமாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நோவாவுடைய கண்களில் தேவனுக்கு கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டான், தேவனை ஆராய்த்து அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டது. கர்த்தர் அந்த நோவாவின் நிமித்தமாக என்ன பண்ணார்? குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அந்த பூமியில் பழுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுவின் நிமித்தமாக, யோபு எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையும் உத்தமனுமாக இருந்தானோ அவனை நெருங்க முடியல சாத்தான். ஹல்லேலூயா. யோபுவின் நிமித்தமாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவன் இழந்து போனாலும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போன மத்தியிலும் கூட அவன் தூசிக்கலை. மாறாக தேவன் அவன் இழந்து போன அனைத்தையும் மீண்டுமாக கொடுத்தார், இரட்டத்தனையாக கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல இறந்து போன அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. 42வது அதிகாரம் யோபின் புத்தகம் 12வது வசனத்தில் வாசிப்போம். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கில் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, எல்லாம் இரட்டத்தனையாய் கிடைத்ததாம். ஹல்லேலூயா. 7 குமாரரும் 3 குமாரத்திகள் அவனுக்கு பிறந்தார்கள். ஓகே. அப்போ இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பேசிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக ஆக்கிறார். சமாதானத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்,
நாம் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளை ஆக்க வேண்டும் என்றால், ராஜாக்களுடைய நாட்களில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஆட்சி செய்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை அநேகர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள். விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டார்கள். தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடினாலே தேசத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டிருந்தார். விசேஷ விதமாக பார்க்கும்போது தாவீதினுடைய நாட்களிலும் சாலமோனுடைய நாட்களிலும் தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டிருந்தார். எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. எல்லா தேசத்தும் அவனுக்கு கப்பம் கட்டும்படியாக செய்தார் கர்த்தர். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அவர்களுக்கு பின்பு வந்த அநேக ராஜாக்கள் அரசாட்சி அந்த ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் அநேகர் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தரை துதிக்கல, அவரை தேடலை. யாரும் அநேக ராஜாக்கள் தேடலை. கர்த்தர் அவர்கள் எல்லாம் அழித்து போட்டார். அவரை தேடினார்கள், தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை தேடினவர்களாக இருந்தபடினால தான் கர்த்தர் நம்மளோட அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றார். இந்த பூமியின் குடிகள் எல்லாம் இவ்விதமாக ஆக வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், கர்த்தரை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. யாபேஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்னான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய மனசு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. தேவ சமூகத்தை ஒரே ஒரு சின்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகள் அவன் பயங்கர ஒரு துக்கத்தில் இருந்திருப்பான். எல்லாரையும் என்னை வெறுத்துட்டாங்களே, குடும்பமே அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. துக்கத்தோடு பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்களாம். ஹல்லேலூயா. என்ன துக்கமோ தெரியல. ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் சமூகத்தில் வந்தான், தேவ சமூகத்தில் வந்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தார், உம்முடைய கரை என்னோட கூட இருக்க. தேவனுடைய கரை நம்மளோடு இருந்தால் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால தான் தேவனை நோக்கி போனான். ஹல்லேலூயா. அவன் பிறந்த நாட்களிலே அவனை எல்லோரும் ஒதுக்கி வைத்த அந்த வேலையிலும் கூட தேவனை குறித்து அவன் அறிந்திருந்தபடினாலே தேவக்கரம் என்னோட இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். 1 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நம்மளுடைய ஜெபங்கள் எவ்விதமாய் காணப்படுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உணர்வு, அப்பேற்பட்ட ஒரு உணர்வு நமக்கு தேவை. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையோடு அவருக்கு நோக்கி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கெல்லாம் இம்மிடியேட்டாக தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. யாபேசுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கார். நமக்கும் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய காரியங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தர் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற தேவன். நான் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு கட்டளையை தேவன் நமக்குள்ள கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை எல்லா விதத்திலையும் திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். பஞ்ச காலமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கார். ஏன்? அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் பார்க்குறோம், காக்கையை கொண்டு போஷித்தாராம். அப்பேற்பட்ட ஒரு பஞ்சமான சூழ்நிலை, காக்கையை கொண்டு போக. நம்ம நார்மலாக பார்க்க காக்கா ஏமாத்திட்டு பிடிக்கிட்டு தான் போகும். ஆனால் கர்த்தர் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். அதெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மத்தில் அநேகர் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கலாம். அவர்களை கொண்டே தேவன் நம்மளை போஷிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் மட்டும்தான் நமக்கு. அநேகர் நம்மளை வெறுத்து போகலாம். அவர்களை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை செய்வார், அவருடைய நாமம் மகிமைக்கென்று. ஹல்லேலூயா.
இவற்றை எல்லாவற்றையும் நம்ம ஞாபகம் வைத்து தேவ சமூகத்தில் வைத்துக்கொள்வோம். நமக்குள்ள ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே. நாங்கள் குடியிருக்கிற இந்த பகுதியில் சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு எழுதின யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 14வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கக்கூடிய பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஏன்னா உலக பிரகாரமான சமாதானம்லாம் அது நித்திய காலம் நிலைத்திருக்கிறதா இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உலக பிரகாரமாய் நான் கொடுக்குற சமாதானம் அல்ல. என்ன எப்படி சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அதனால் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சங்கீதக்காரன் சொன்னது போல, உச்சிதமான கோதுமையினால் அவனை திருப்தியாக்குவார், நம்முடைய எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அநேகர் கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், என்ன இது வாழ்க்கை என்ற ஒரு விரக்தியோடு கூட வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாராக. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நீ பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு
நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர். ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யாரெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். You are the overcomers. You are the victorious people of the world. Hallelujah. நீங்கள் உலகத்தை ஜெயமெடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் தேவனுக்குள்ளாய் பிறந்திருக்கிறீர்களே, நீங்கள் பிறந்ததே எதற்காக என்றால் உலகத்தை ஜெயிப்பதற்காக. பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த வேண்டாண்ணா. ஆனா எதை ஜெயிக்கணும்னு இருக்குல்ல, எதை ஜெயிக்கணும்னு இருக்கு? உலகத்தை ஜெயிக்கணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவன் தம்முடைய கேருபீன்கள், சேராபீன்கள், கோடான கோடி தூதர்களோடு அந்த வாழ்க்கை, அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஏற்படுத்தின பிரதான தூதன் என்று சொல்லப்படுகிற லூசிஃபர், அவன் ஒரு கிரேட் ஏஞ்சல். தேவன் அப்படியாய் அவனை உருவாக்கினார். அவன் மட்டும் தேவன் அமர்ந்திருக்கிற ஸ்தலத்திற்கு வரைக்கும் ஏறுவதற்கான கிருபை பெற்றவன். பரலோகத்திலே ஒருவன் அபிஷேகம் பெற்றவன் என்று பெயர் பெற்றால் லூசிஃபர் மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற ஒரு பெரிய தகுதி உள்ளவனாய் இருந்தான். வேற யாரும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. யார் மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான்? அதனால் அவனுக்குள் தேவன் வாசம் பண்ணினார். அபிஷேகம் என்றாலே அதான் அர்த்தம். அவனுக்குள் தேவன் வாசம் பண்ணினார். மற்ற அனைத்து தூதர்களுக்கும் தேவனுடைய வல்லமை இருந்தது. ஆனால் இவனுக்குள் தேவன் வாசம் பண்ணினார். அதான் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அவனுடைய பெயர். எனக்குள் தேவன் இருக்கிறார், எனக்குள் வல்லமை இருக்கிறது, எல்லாரை காட்டிலும் நான் பெரியவன் என்று சொல்லி பெருமை கொஞ்சம் உள்ள நுழைந்துச்சு. எல்லா தூதர்களும் கர்த்தரை தான் துதிக்கணுமா? ஏன் என்னை துதிக்க கூடாதா? நீ 1000 துதி அவர் துதி, 2 மட்டும் என்ன பண்ணு? என்னையே பண்ணு. நானும் அதை செய்கிறேனே. அப்ப நான் நடக்கும்போது ஐயோ தலைவர் இப்படி நடக்கிறாருன்னு 2 பேரை சொல்ல வச்சான். அப்படி உட்காரும் போது தலைவர் இப்படி உட்காராருன்னு 2 பேரை சொல்ல வச்சான். இப்படி ஒவ்வொருவராய் சொல்ல வச்சு 3 1 பங்கு தூதனை தன்வசப்படுத்தி கொண்டான். அதனால அவன் நினைச்சான், பெரிய படையை என் கூட்ட தாண்டா இருக்குது, இனிமேல் என்னை அசைச்சுக்க யாரும் இல்ல, என்னை யாரும் தள்ள முடியாது அப்படின்னு அவன் நினைத்து, நான் தேவனிடத்தில் ஏறுவேன், நான் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன், இனி நான் தேவனாய் இருப்பேன் என்று அவன் நினைத்தான். என்ன பண்ணா என்று நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலே அவன் ஒன்னும் ஸ்டெப்பே எடுக்கல, அவன் நினைக்க தான் ஆரம்பிச்சான். நினைத்த மாத்திரத்திலே தேவனுடைய மகிமை அவன் என்ன செய்தது? தள்ளிவிட்டது. அவன் தள்ளுண்டு போனான். அவன் தள்ளப்பட்டவனாய் மாறினான், மண்ணாய் மாறினான், அவன் அவலட்சணமாய் மாறினான், கிரீடங்களை இழந்தான், வல்லமையை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், நித்தியத்தை இழந்தான், பரலோகத்தை இழந்தான். அவனுக்கென்று தேவன் பயங்கரமான ஒரு குழியை நியமித்து வைத்தார், பாதாளத்தை நியமித்தார், அக்கினி கடலை நியமித்து வைத்திருக்கிறார், அவனுக்காக சங்கிலிகளை வைத்திருக்கிறார், அவனுக்காக சகலவிதமான வாதைகளை வைத்து அவனை தள்ளிவிட்டார். பரலோகத்தில் இனி அவன் கால் வைக்க கூடாதபடிக்கு தேவன் அவனை நிர்மூலமாக்கி விட்டார். அவன் மட்டும் நிர்மூலமாகவில்லை, இவன் போய் அநேக தூதர்களை தன் பக்கமாய் திருப்பி தேவனை விட்டு விலக்கினானே, அந்த அத்தனை பேர்களும் இவன் விழுந்தபோது அவர்களும் சேர்ந்தே விழுந்தார்கள். ஹல்லேலூயா.
பரலோகத்திலே 1/3 தூதர் கூட்டம் இவன் விழுகும்பொழுது சேர்ந்து விழுந்தார்கள். தூதர்களாகிய இவர்களும் சாத்தானாகிய அவனும் ஒரு அகலமான அல்லது ஒரு அகண்ட பாதாளத்திற்குள்ளே தள்ளப்பட்டார்கள். அகால பாதாளத்திற்குள்ளே தள்ளப்பட்டு அவர்கள் நிர்மூலமானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியை பாழாக்கினான். நான் பெரிய ஸ்டோரிக்குள்ள போக விரும்பல, நான் நேரடியா பாயிண்ட்டுக்கு வர விரும்புறேன். பிகாஸ் யூ நோ எவ்ரிதிங். இங்க நான் ஏன் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் சொன்னேன்னா, இதே காரியத்தை அவன் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் தள்ளப்பட்ட பின்பு அவன் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் அவன் செய்கிற காரியம் என்னவென்றால், பரலோகத்திலே அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினானோ, அவன் என்ன முறையை அவன் பயன்படுத்தி ஒரு பெரும் கூட்டத்தை தன் பக்கமாய் திருப்பினானோ, நான் வேற ஒரு வார்த்தையை போட விரும்புகிறேன், எந்த ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தேவனை விட்டு தள்ளி வைத்தானோ, தேவனை விட்டு இழுத்து விட்டானோ, அதே ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கும் அவன் நம் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே அதை பயன்படுத்தி அவர்களை தேவனை விட்டு பிரித்து தன் பக்கமாய் மாற்றிக்கொண்டான், மாற்றிக்கொண்டும் வருகிறான். ஹல்லேலூயா. அப்போ அவன் அவன் பயன்படுத்தின அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த யுக்தி என்ன, என்ன காரியத்தை செய்து அவன் என்ன தந்திரத்தை பயன்படுத்தி ஜனத்தை தேவனை விட்டு பிரித்தான், பிரித்து கொண்டிருக்கிறான் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு எச்சரிப்போடு அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவன் என்ன யுக்தியை பயன்படுத்தி ஜனத்தை, தேவன் ஏற்படுத்தின மனித குலத்தை, தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஏற்படுத்தின மனிதனை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்த தன்னுடைய மனிதனை ஆண்டவர் பக்கமிட்டு விலக்கி தன் பக்கமாய் இழுத்து கொண்டதனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த யுக்தி என்னன்னு ஆண்டவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். 3 காரியங்களை அவன் பயன்படுத்துகிறான். நம்ம எல்லாருக்கும் அறிந்ததே, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, அடுத்தது என்னது, கண்களின் இச்சை, அடுத்தது என்னது, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த யுக்தியை பயன்படுத்தி தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்த மனித குலத்தை தன் பக்கமாய் திருப்பி விட்டான். வேற வார்த்தையில போட வேண்டும் என்றால் தேவனை விட்டு விலக்கி விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் ஆதியிலே உண்டாக்கி என் சாயலாக என் ரூபத்தின்படி உண்டாக்குவோம்னு உண்டாக்கினார். அந்த 2 பேரும் ஆண்டவருடையவர்கள். அவர்களுக்கு ஆண்டவரை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆதாமுக்கு ஆண்டவர் சத்தமும் ஏவாள் சத்தமும் தெரிய வேற எந்த சத்தமும் தெரியாது. ஏவாளுக்கு ஆண்டவர் சத்தமும் ஆதாம் சத்தமும் தவிர வேற யாரையும் தெரியாது. அவர்கள் எப்பொழுதும் தேவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவனை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. அப்போ சர்ப்பமானது, ஹல்லேலூயா, உள்ளே தந்திரமாய் நுழைந்து ஏவாளை பார்த்து, ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரே, நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஆண்டவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சாப்பிடு என்று சொன்னானா? சொன்னானா? அவன் அப்படி சொல்லல.
அவன் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜில கவனமா இருக்கணும். அவன் எப்பயுமே எதிராக தான் செயல்படுவான். ஆனா அந்த எதிராக செயல்படுகிற காரியத்தை டைரக்டா செயல்பட மாட்டான், வஞ்சகமா தான் செயல்படுவான். சிம்பிளா ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிங்க. அவன் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பழத்தை அப்படியே கொஞ்சம் ஏவாளுக்கு முன்னாடி அப்படியே காண்பித்து கொடுத்தான். கவனிக்கிறீங்களா? Are you listening? நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் ஏவாள் அந்த பழத்தை பார்த்ததே இல்லையான்னு கேட்டா நிறைய தடவை பார்த்திருக்க. ஆனா இவனோ இந்த சாத்தான் அந்த பழத்தை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து அந்த பழத்தை பார், இதையா அன்று சாப்பிட வேணாம்னு சொன்னார்? இதை குறித்து ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? இந்த பழத்தை பார், உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய மைண்ட், உன்னுடைய மென்டாலிட்டி, உன்னுடைய கண்களை அந்த பழத்தின் மேல ஃபிக்ஸ் பண்ண வச்சான். When Eve fixed her eye on that particular fruit, she was dragged away from God. அந்த பழத்தின் மேல கண்ணை வச்சு ஏவாள் இருந்தபோது ஆட்டோமேட்டிக்கலி தேவன் மேல வச்ச கண்ணு ஆட்டோமேட்டிக்கா தேவனை விட்டு வெளியே வந்து சொன்னானா? அவன் தேவனுக்கு விரோதமா என்னை மாதிரி எழும்புன்னு சொன்னானா? இதே ஸ்ட்ராட்டஜி தான் பரலோகத்தில் அவன் பயன்படுத்தினான். ஒவ்வொரு தூதன் கிட்டையும் போய் பயன்படுத்தினான். அநேக தூதர் கூட்டத்தை தன் பக்கம் திருப்புறதுக்கு இதே ஸ்ட்ராட்டஜி தான் அவன் பயன்படுத்தினான். அவன் ஆண்டவருக்கு விரோதமா பேசல, ஆனா அவர்களுடைய கண்களை ஆண்டவர் விட்டு திருப்பினான். ஆண்டவரை பத்தி பெருமையா தான் பேசினான், ஆனா ஆண்டவர் விட்டு திருப்பினான். ஆண்டவருடைய துதிய பாட சொன்னான், ஆனா ஆண்டவர்கிட்ட கண்ணை திருப்புன்னு சொன்னான். இதை கவனி, எதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கோ அதை கவனி என்று அந்த அட்ராக்ஷன் பக்கம் திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய கண்கள் அதன் பக்கம் போய் தேவனை பார்க்க மறந்து தேவனை விட்டு விலகி இவன் பக்கமாய் திரும்பிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவன் பக்கமா இருக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. நல்ல கவனிங்க. தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பின்பதாக காயின் ஆபேல் சேத் அதுக்கு பின்னாடி வந்த அத்தனை ஜனத்திற்கும் தேவன் வாழ வைப்பதற்கான சகல காரியத்தையும் பூமியிலே வைத்திருந்தார். நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், நான் உனக்கு பழங்களை கொடுக்கிறேன், நான் உனக்கு உடுத்த உடை கொடுக்கிறேன், நான் உனக்கு ஷெல்டர் கொடுக்கிறேன், நான் உனக்கு சகல விதமான காரியத்தை ஏற்படுத்துறேன், உனக்கு நல்ல சீதோஷ்ண நிலைமையை வச்சிருக்கிறேன், உனக்காக நல்ல தேவையான அந்த இயற்கை காரியங்களை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் மனிதனுக்காக ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த காரியத்தை சரியாக புரிந்து கொண்டவன் ஆபேல் சரியாக புரிந்து கொண்டு தேவன் எனக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்காக நான் எதாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு உகந்த காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இரத்த பலியை, அதாவது ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து தேவனுக்கு ஆண்டவருக்கு பலியாய் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எனக்கு கொடுத்தது, சகலத்தையும் தேவன் கொடுத்தார், இது தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். பட் காயினை கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், பலி என்பது அவனை பொறுத்தல ஒரு சடங்கு, ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம், ஐயா நான் வாழ வேண்டும் என்றால் நான் உழைக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்றால் இந்த சாப்பாடை சாப்பிடணும், நான் வாழ வேண்டும் என்றால் இந்த பூமிக்குரிய காரியத்தை நல்லா நான் எடுத்துக்கொண்டாதான் முடியும், நான் வாழ வேண்டும் என்றால் இதை செய்யணும், நான் வாழ வேண்டும் என்றால் அதை செய்யணும், நான் வாழ வேண்டும் என்றால் இதை பண்ணணும்னு சொல்லி அவனுடைய இருதயம், அவனுடைய கண் எதன் மேல போனுச்சு? விவசாயத்து மேல போனுச்சு. எது மேல போச்சு? பில்டிங் கட்டுறதுல போச்சு, அடுத்தது பட்டணம் கட்டுறதுல போச்சு, நான் நல்லா வாழணும்னா மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும்னு போனுச்சு, தவறான உறவுகளுக்குள்ளே போனுச்சு, கொலைக்குள்ளே போனுச்சு, நான் நல்லா வாழணும், நான் இப்படிதான் வாழுவேன். புரியுதா உங்களுக்கு? கண்ணு எங்க போச்சு? ஐயா ஆபேலுக்கும் ஆண்ட சாப்பாடு கொடுத்தாரு, ஆனா காயின் சாப்பாடு தானே நம்மளை வாழ வைக்கணும், அவனுடைய கண் எங்க போச்சு? ஆபேலுடைய கண் எங்க இருந்துச்சு? ஆபேலுடைய கண் உணவு கொடுக்கிற தேவன் மேல இருந்துச்சு, காயினுடைய கண் தேவன் கொடுத்த உணவு மேல இருந்துச்சு. இதுதான் ப்ராப்ளம். சாத்தான் என்னைக்குமே தேவனை விட்டு விலகிரு சொல்ல மாட்டான்,
ஆனா ஒண்ணு செய்வான், நீ தேவனை பார்க்காம நீ தேவன் படைச்சதை பாருன்னு சொல்லிடுவான். அதனாலதான் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லாமல் சிருஷ்டிகரை தேடாமல் நீ சிருஷ்டியை தேடுகிற. நீ சிருஷ்டிகரை தேடாமல் நீ யாரை தேடுற. அப்போ அவன் பயன்படுத்துற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எது எல்லாம் தேவையில்லாததோ அதை கொண்டு வந்து பெருசுன்னு காமிச்சிருவான். ஹல்லேலூயா. எது எல்லாம் பூமியில நிலைச்சு நிக்க போறது இல்லையோ அதெல்லாம் பெருசுன்னு காமிச்சிருவான். அவனுக்கு தேவனை விட்டு விலகுன்னு அவன் சொல்ல மாட்டான், இதை காமிச்சிருவான். உங்க கண்ணு அதுல போயிடும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதை விட்டு வெளியே வந்துடுவீங்க. Are you listening? கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்துல நம்மளாம் அப்படித்தானே இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து வந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உங்களையும் என்னையும் பாவத்தில் மரித்திருந்த நம்மை தேவன் அவருடைய வல்லமையினால் உயிர்ப்பித்திருக்கிறார். அதனால் நாம் அந்த கண்களை பூமியின் மேல் மண்ணின் மேல் வைத்து நாம் மண்ணுக்கு மண்ணாய் சமமாய் மாறி நாம் விழுந்து விட்டோம். எப்படி ஒரு பெரிய தூதர் கூட்டத்தை சத்துருவின் பக்கம் திருப்பி விட்டானோ அதே போல நாமும் அவன் பக்கமாய் போய் விழுந்து விட்டோம். ஆனால் அவருடைய ரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய மரணம், அவருடைய சிலுவை, அவருடைய உபதேசம், அவருடைய நம்ம மேல வைத்திருக்கிற அந்த பெரிய அன்பினால் விழுந்து கிடந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்து நிறுத்தி இப்ப ஆண்டவர் சொல்றார், look unto me, என்னை பார் என்று கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பினார். அதனால நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். விழுந்த நம்மளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை தூக்கி எடுத்துக்கிறார். உலகத்திலே இப்படிதான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்துல இதுதான் செயல்பட்டு கொண்டே வருகிறது. அந்த சொன்ன உலகத்தில் செயல்படுகிற ஒரு 3 காரியம். கண்களின் இச்சை. எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குதோ சாத்தான் அதை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். அப்போ நம்மளுடைய கண்களும் பேசிக்காவே என்ன ஆயிருது? எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குதோ அதன் மேல நோக்கமா போயிடுது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு பெரிய பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு. அவனுக்கு தெரிந்த ஒரு 3 பெண்கள் இருந்தார்களாம். இந்த 3 பெண்கள்ல யாராவது ஒருத்திய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானா. கதை கேட்குறீங்களா? ரைட். இந்த 3 பெண்களுக்கும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தானா. எவ்வளவு கொடுத்தானா? இந்த 3 பேர்கிட்டையும் சொன்னானா, இது ஒரு கற்பனை கதை, இதெல்லாம் எங்க பாஸ்டர் நடந்துச்சுன்னு கேட்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்து நீங்க செலவு செய்யுங்கள், நீங்கள் செலவு செய்கிற விதத்தை பார்த்து நான் என்ன செய்வேன், நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல் பெண் செய்தாலாம், இந்த பணத்தை வைத்து நமக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம பெரிய ஒரு என்ன சார் இந்த 1 லட்சத்தை 10 லட்சமாய் மாற்றி காட்டிடணும் அவர் கொடுத்த டைம்குள்ளன்னு சொல்லி அவள் உழைத்தாள். ஞானத்தினால் அவளுடைய யுக்திகளை காண்பித்தாள். அவள் என்ன செஞ்சாலாம், நல்ல உழைத்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சூப்பரா பண்ணி 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டாலும் அந்த டைமுக்குள்ள. எவ்வளவு சம்பாதிச்சிட்டா? 10 lakhs சம்பாதிச்சிட்டா. இன்னொரு பெண் இருந்தா பாருங்க, 2வது ஆள். அவன் என்ன பண்ணானா, நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி அவர் வரும்போது என்ன செய்வான், அவருக்கே திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி அவ வாட்ச் வாங்குறாளாம், உலகத்திலே பெஸ்ட் பர்ஃப்யூம் எதுன்னு கேட்டு வாங்குறாளாம், எல்லாம் காஸ்ட்லி. வாட்ச் வாங்குறா, பர்ஃப்யூம் வாங்குறா, ஷர்ட் வாங்குறா. யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? கவனிக்கிறீங்களா? இன்னொருத்தி இருந்தா, 3வது ஆள். அவ என்ன செஞ்சா, நம்மளே என்னைக்காதான் பணம் கிடைக்குது, நம்மள சூஸ் பண்ணுவானா சூஸ் பண்ண மாட்டான் நமக்கு தெரியாது, நம்ம அடிச்சு விளையாடுவோம் ஜாலியா அப்படின்னு அவ போய் என்ன செலவு பண்ணி, ஒரு பெண் செலவு பண்ண எதுக்குங்க செலவு பண்ணுவா? ஏதோ சொல்றீங்க கேட்க மாட்டேது.
மேக்கப், ஓகே மேக்கப், அப்புறம் ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸ், சாப்பாடு. இவ்வளோ செலவு பண்றீங்க நீங்க, பார்த்துக்கங்க. நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைங்க. அந்த மூணாவது பொண்ணு அதை தான் செஞ்சா. நல்ல மேக்கப், நல்ல காஸ்ட்லியான மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி அப்ளை பண்ணி, நல்ல பியூட்டி பார்லர் போய் சூப்பரா அவளை இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி, இன்னும் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணி, இன்னும் ஸ்டைலிஷா ஹேர் மேக்கப் பண்ணி, இன்னும் ஸ்டைலிஷா பேக் வாங்கி, இன்னும் ஸ்டைலிஷா இன்னும் என்னென்ன ஸ்டைல் பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டா. இவர் கொடுத்த நாள் வந்துருச்சு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? கேர்ள் நம்பர் 1, நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. சூப்பர், வேற லெவலுங்க. நீங்க இன்னொரு பொண்ணை பார்க்குற, உங்களுக்காக நான் ஷர்ட் வாங்கியிருக்கிறேன், உங்களுக்காக நான் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன், உங்களுக்காக உங்களை காணாத போதே நான் இவ்வளவு செய்திருக்கிறேன்னா, நான் கண்டிருக்கும் பொழுது நான் எவ்வளவு செய்வேன். அப்படிதான் நிறைய பேர் ஏமாத்துவாங்க. உங்களுக்காக நான் என்ன எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கன்னு அவ சொன்னான். அப்படியா, ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவது பொண்ணு அப்படி பார்த்தோன்னே ஒன்று முடிவு பண்ணா. கட்னா யார? மூணாவது பொண்ணு யாருங்க? ஒருத்தின் ஞானத்தை பயன்படுத்தி 10 லட்சம் சம்பாதிச்சிருக்கிறா. ஒருத்தி இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இவனுக்காகவே ஒருத்தி வாழ்ந்திருக்கிறா. ஆனா ஒருத்தி பயங்கரமா அட்ராக்டிவா மாறி இருக்கிறா. மூணாவது பக்கம் அப்படி திரும்பின உடனே முடிவு பண்ணிட்டான், என் மனைவி இதுதான் நம்ம. எது ரொம்ப கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கோ அதுதான் என்ன பண்ணுவோம் நம்ம. என்றைக்குமே உண்மைத்தன்மை அட்ராக்டிவாவே இருக்காது. என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரூத் நெவர் பி அட்ராக்டிவ். என்னைக்குமே சத்தியம் எப்படி இருக்காது? கொஞ்சம் பேசுங்க. அட்ராக்டிவா இருக்காது. அது ரொம்ப சட்டிலா இருக்கும், அது ரொம்ப சாந்தமா இருக்கும், அது ரொம்ப அமைதியா இருக்கும், அது ரொம்ப காமனா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் எதை சூஸ் பண்றான்? அதனாலதான் பிசாசு கண்ணுல கைய வைக்கிறான், அட்ராக்டிவா காண்பிக்கிறான். அட்ராக்டிவ் பக்கம் உங்க கண்ணு திரும்பினுச்சுன்னா நீங்க தேவனை விட்டு திரும்புறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதேதான் சரீரமும். சரீரம் ரொம்ப சுகத்தை எதிர்பார்க்கும், பிளஷரை எதிர்பார்க்கும், நல்ல பிளஷரை எதிர்பார்க்கும். அதையே கொடுத்து 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 தேவன் விட்டு பிரிக்க பார்ப்பான். உங்களுடைய சிந்தையில கை வைப்பான். உங்க வாழ்க்கை நல்ல சூப்பரான வாழ்க்கை, உயர்த்துகிற வாழ்க்கை, எது எல்லாம் வாழ்க்கை மாயை என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் பெருசுன்னு காண்பித்து கொடுத்து அதையே செய்ய வைப்பான். இதெல்லாம் செய்ய வைத்து செய்ய வைத்து செய்ய வைத்து செய்ய வைத்து யாரை விட்டு பிரிச்சிருவான்? இப்படி தாங்க பரலோகத்துல 1/3 பங்கு திருப்பினா, ஆனா பூலோகத்துல 3/4 பங்கு திருப்பிட்டான். ஹல்லேலூயா. மீதி இருக்கிறது சின்ன கூட்டம். அந்த சின்ன கூட்டம் தான் நீங்களும் நினைச்சாச்சு உட்கார்ந்து இருக்கணும். இந்த சின்ன கூட்டம் உருவானது எப்படி தெரியுமா? என் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால. நம்மளுடைய கிருபாதார பலியாய் வந்த இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தினதுனால இந்த கூட்டம் தப்பிச்சிச்சு. ஆனா பிசாசு பரலோகத்திலேயே கையை விரல விட்டு ஆட்டினவன், பரலோகத்திலேயே சேட்டையை கொடுத்தவன், பூலோகத்தில் சேட்டையை கொடுக்கறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சர்ச்சில் சேட்டையை கொடுப்பானா மாட்டானா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. சர்ச்சுக்குள்ள சாத்தான் வேலை செய்வானா? சர்ச்சுக்குள்ள சாத்தான் வேலை செய்வானா? சேட்டையை செய்வானா? கேளுங்களேன், சும்மா பக்கத்துல கேட்டு பாருங்களேன். என்ன பதில் சொன்னாங்க? நான் வேணா காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்களா? எந்த யுக்தியை பரலோகத்தில் பயன்படுத்தி பெரும் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பினானோ, எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தேவன் ஏற்படுத்தின மனித குலத்தை தன் பக்கம் திருப்பினானோ, அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி சபைக்குள் இருக்கிறவர்களையும் தன் பக்கம் திருப்புவதற்கு முயற்சி பண்ணுகிறான். சபை மக்களும்
அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய விதைக்கு, அவனுடைய சிந்தைக்கு இடம் கொடுத்து நிறைய பேர் போறாங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நீங்கள் அதில் ஒரு ஆளா? ஒரு கேள்வி எழுப்பணும்ல. நம்மளாம் சர்ச் பீப்புள் தானே. இப்ப நான் யாரை பத்தி பேசுறேன்? சர்ச் பத்தி பேசுறேன். அப்ப சத்துருவானவன் இதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி சபையில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை இழுக்க முயற்சி பண்ணுகிறான். நான் இழுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கிறேனா, இல்ல உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? நீங்க நேரம் கேள்வி கேட்டிருக்கணும் உங்களுடைய இருதயத்துல. நான் எந்த இடத்துல நிற்கிறேன்? சாத்தான் பயன்படுத்துகிற, சபைக்குள் பயன்படுத்துகிற அதே தந்திரம் என்ன தெரியுமா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. டாபிக் தான் ஒண்ணு, ஆனா ஃபிளேவரை மட்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுப்பான். ஆம்பூர் பிரியாணினா ஒரு டேஸ்ட், திண்டுக்கல் பிரியாணினா ஒரு டேஸ்ட், சென்னை பிரியாணினா ஒரு டேஸ்ட், ஆந்திரா பிரியாணினா ஒரு டேஸ்ட். இருக்குதா இல்லையா? வசந்தனா இருக்குதா இல்லையானே? இருக்கு. ஒவ்வொரு பிரியாணி டேஸ்ட், ஃபிளேவர் வேற. ஆனா பிரியாணின்றது அதேதான். எல்லாத்துக்கும் பிரியாணி தான் கொடுக்குறான், ஃபிளேவரை மட்டும் மாத்தி மாத்தி கொடுக்குறான். பரலோகத்தில் இருக்கும் போது வேற ஃபிளேவர் கொடுத்தான், பூமியில தேவன் ஜனங்களை உண்டாக்கும் போது வேற ஃபிளேவரை கொடுத்தான். சபைக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாதாங்க உங்க நாக்கு கொஞ்சம் அடங்கும். ஏன்னா நீங்க பல டேஸ்ட் பண்ணவங்க நீங்க. ஹல்லேலூயா. சபை கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நீங்க இயேசுவையவே டேஸ்ட் பண்ணவங்க. யாரை டேஸ்ட் பண்ணவங்க? அப்ப இயேசுவை டேஸ்டுக்கு பண்ணதுக்கு மேல ஒரு டேஸ்ட் கொடுத்தாதான் நீங்க இயேசுவை விட்டு திரும்ப முடியாம தானே. நான் பேசுறது புரியுதா? பகல கைப்பிடிச்சு கேளுங்க. இயேசுவை ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியான ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? பெரிய ருசி கண்டவங்க நீங்க. உங்களுக்கு சும்மா பாலை கொடுத்தா நீங்க மயங்குவீங்களா? மயங்க மாட்டோம். வருது பாருங்க பேச்சு. நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டு போடுறேன், மயங்கிருவீங்களா? ஏன்னா நாங்க இயேசுவே டேஸ்ட் பண்ணிக்கிறோம்யா. அவரை விட பெரிய காரியம் என்னையா இருக்கு காமியா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தைரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா பிசாசுக்கு கொஞ்சம் நல்லா சமைக்க தெரியும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிசாசுக்கு கொஞ்சம் நல்லா சமைக்க தெரியும். அவன் பெரிய டேஸ்டா கொஞ்சம் சமைச்சு கொண்டு வருவான். ஏன் தெரியுமா? அவர் விட்டு விளக்கணும். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்றான்? இதே யுக்தி தான், ஆனா வேற ஃபிளேவர்ல வருது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. கண்களின் இச்சை. கடந்த வியாழக்கிழமை அன்றைக்கு பைபிள் ஸ்டடியில ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம்னு ஒரு சபையில ஒரு கூட்டம் இருக்கு நம்ம சர்ச்சில். யார் கூட்டம்? ஆமா, அவங்களாம் அப்பாவி ஜனங்கள், பாவம். வேற வழியே இல்லாம அந்த பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் மற்றவங்களாம் அவர்கள் பரலோக புத்திரர்கள். அவர்களுக்கு வேதமே தேவையில்லை, அவர்களுக்கு பரிசுத்தாவியானவரும் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் பிறக்கும் பொழுதே அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் வேத ஞானத்தோடும் அவர்கள் சகல சத்தியத்தோடும் பிறந்து வந்திருக்கிறபடினால் அவர்கள் வேத பாட பகுதிக்கு, அந்த ஒதுக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒதுக்கப்பட்டவர்களாவது சொல்லுங்களேன். ஆமா, ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள் இல்லையா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். போன வாரம் அந்த ஒதுக்கப்பட்டவர்களுடைய குரூப்ல ஒன்று பேசணும், அதாவது பைபிள் ஸ்டடியில் ஒன்று பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு கேட்டா, பொய், வாட் இஸ் மீன் பை லை, பொய் நான் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பேசணும். சரிங்களா? நான் அதை பற்றி நான் எல்லாத்தையும் நான் பேச விரும்பல. ஆனால் அதில் பேசப்பட்ட ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சர்ச்சுக்குள்ள சத்துருவானவன் அந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த ஃபிளேவரில் கொடுக்குறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் படிச்சிருக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு உபதேசம் என்னவென்றால், கவலைப்படாதிருங்கள். என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு தேவைகளை பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள். அவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கவில்லையா? அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறார்களே, அவர்களுக்கு உணவு வழங்குகிறவர் யார்? என்னங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? யார்? கர்த்தர் வழங்குகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதற்கொண்டு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை உடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு கலர்ஃபுல்லா நான் காட்டு புஷ்பங்களை உடுத்திட்டு இருக்கிறேன். ஆனாலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா நீங்கள்? உங்களுக்கு நான் உடுத்தாமல் இருப்பேனா? ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் குழிகளையும் கூடுகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன்.
உங்களுக்கு நான் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேனா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். எனவே நாளைய தினத்தை குறித்து, இல்லை என்பதை குறித்து, ஆகாரத்தை குறித்து, ஆடையை குறித்து, வீட்டை குறித்து, உங்களுக்கு தேவையை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்குதா? முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரா, ஜனங்களே நல்லா கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு கேட்கும் போது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நல்ல கவனிங்க. முதல் காரியம் அவர் சொன்னாரு, கவலைப்படாத, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ரைட்டா? கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ சாத்தான் என்ன ஃப்ளேவரை உங்களுக்குள்ள கொண்டு வரான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் பேசுற இந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் என்ன? முதலாவது, first you should give priority to the kingdom of God and the righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய சத்தியம். ஆனா சத்துருவானவன் என்ன செய்வான்னு கேட்டா, அவன் அப்படியே இதே வசனத்தை தான் கொண்டு வருவான், வேற வசனத்தை மாத்த மாட்டான். இல்ல அவனுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வசனம், அப்படிலாம் கிடையாது. இந்த சேம் பைபிள் இருக்கக்கூடிய இந்த சேம் வசனத்தை, இந்த சேம் உபதேசத்தை, ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அவன் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவான். என்ன தெரியுமா? முதலாவதுன்ற வேர்டை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணி, அல்லது அதை மட்டும் உங்க கண்களுக்கு கொஞ்சம் மறைச்சு, ஹல்லேலூயா, உனக்கு இன்னது தேவைதானே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டியா? உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டியா? உனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டியா? நீ எத்தனை நாளா வீடு கேட்டுட்டு இருக்க, ஆண்டவர்கிட்ட இன்னும் நீ கேட்கணும்ல. நீ எத்தனை நாளா நீ ஒரு பைக்குக்காக அலைஞ்சிட்டு இருக்க, அவர் கொடுக்குறாரான்னு பாத்தியா? ஒரு சோர்வு, ஒரு அவிவிசுவாசம், ஐயோ அது கிடைக்கல, ஐயோ இது கிடைக்கல, இப்படியே உங்களுடைய இருதயத்தை திசை திருப்பி திசை திருப்பி திசை திருப்பி திசை திருப்பி உங்க இருதயம், ஏக்கம், உங்க சிந்தை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் எதன் பக்கமாய் திருப்பி விடுகிறான்? உங்களுக்கு இன்னது தேவைன்னு இருக்குல்ல, அது பக்கமா திருப்பி விடுகிறான். ஹல்லேலூயா. ப்ராப்ளம்ஸ் பக்கம் திருப்பி விடுகிறான், இல்லாமை பக்கம் திருப்பி விடுகிறான். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுடைய ப்ராப்ளம்ஸை விட எத்தனை பேர் சொல்ல முடியும் என் இயேசு பெரியவர் என்று? என் பிரச்சனைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர் எத்தனை பேரால சொல்ல முடியும்? இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் இயேசுவை துதிக்கிறீங்களா? ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் இயேசு பெரியவர்னா அந்த இயேசுக்குரிய கணத்தை கொடுக்குறீங்களா? ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் என் இயேசு ப்ராப்ளமை விட பெரியவர் அப்படின்னா ப்ராப்ளமை தூக்கி போட்டுட்டு ப்ராப்ளமை ஒரு ரீசனா சொல்லாம அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் மகிமையும் சபைக்கு வந்து செலுத்துகிறீர்களா? ஏன் பாஸ்டர் வரல, எனக்கு அந்த பிரச்சனை, ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லுது? என் ப்ராப்ளத்தை விட என் இயேசு பெரியவர்னு. புரியுதா? அவர் சொல்றார், நான் நிஜமான நாள், என்னுடைய கணம் எங்கே? ஹல்லேலூயா. ஒரே வசனம் தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, பிரையாரிட்டி கொடுக்க வைக்கிறது. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடு, அப்போ இது தானா நடக்கும். ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்? இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, இந்த வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. போயிருச்சா? இன்னைக்கு ஏராளமான பிரசங்கங்கள் நீங்களும் நானும் யூடியூப்ல வெளியில கேட்டுட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிசன் கேர்ஃபுல்லி. யார் ஒருவன் இயேசுவை குறித்து, தேவன் நமக்கு செய்கிற காரியத்தை குறித்து, செய்ய போகிற காரியத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, அவருடைய நீதியை குறித்து பிரசங்கிக்க தவறி, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார், அதை மட்டுமே செய்வார், உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை தடவுவார், உன் கண்ணீரை துடைப்பார், இதை மட்டுமே ஒருத்தன் பிரசங்கிட்டு இருக்கானா, அவன் ஆல்ரெடி விழுந்து போனவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃப்ளேவரை கொடுத்தா நீங்க இயேசுவே மறந்துடுவீங்க. சாத்தானுக்கு தெரியும், எந்த ஃப்ளேவர் கொடுத்தா இயேசுவை மறப்பீங்கன்னு சாத்தானுக்கு. எந்த ஊழியக்காரர் தேவராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுடைய சத்தியத்தை போட்டு போட்டு கேளுங்க, தப்பே கிடையாது.
ப்ரையாரிட்டி மாறுதுன்னா அங்க அவன் பேசல, அந்த ஊழியக்காரன் பேசல, அதுக்கு பின்னாடி சாத்தான் பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஏன் இப்படிப்பட்ட செழிப்பு உபதேசிகளை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் என்றால், பிகாஸ் பைபிள் கிளியரா நமக்கு சொல்லி கொடுக்குது. சத்துருவானவன் கண்களின் இச்சை, கண்ணை மாத்தி விட்டுருவான், வேற பக்கம் திருப்பி விட்டுருவான், கதை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் போது செழிப்பின் உபதேசம் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுமா, நீதியின் உபதேசம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். ஆனால் we are addicted to the செழிப்பின் உபதேசம். ஆமா தானே? ப்ராஸ்பரிட்டி பிரீச்சிங்ல அடிக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் உங்க பிரச்சனையை பத்தி பேசுறான். லிசன், தேவன் ஊழியக்காரர்களாகி எங்களை அழைத்ததற்கு நோக்கம் உங்க பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு இல்லை, இயேசுவை பற்றி பேசுவதற்கு. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரச்சனை தானாக மாறும். இதுதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்பயுமே பிரச்சனை பற்றியே பேசிட்டு இருக்கிறவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை நீங்க செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மட்டும் தான் என்னைக்குமே பெருசா தெரியும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். சாகர வரைக்கும் பிரச்சனை வரும். கடைசி வரைக்கும் உங்க இருதயம் பிரச்சனை 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 பிரச்சனை. அதுல இருந்து வெளியே வருது எப்படி, அதுல இருந்து வெளியே வருது எப்படி, அதுல இருந்து வெளியே, இதுலயே கண்ணோட்டமா போயிருவீங்க. You will never know about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாம போயிடும். அவர் சத்தம் என்னன்னு தெரியாம போயிடும். ஒரு நாள் அவர் வானத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுவது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஏன்னா உங்களுக்கு தேவை இயேசு இல்ல, உங்களுக்கு தேவை உன் பிரச்சனை சரியாகணும். ஹல்லேலூயா. பிசாசு வேலை செய்யறானா? சர்ச்சுக்குள்ள வேலை செய்யறானா இல்லையா? இப்ப சொல்லுங்க, வேலை செய்யறானா இல்லையா? நான் நம்ம சபையை மட்டும் பத்தி பேசல, கிறிஸ்துவ உலகத்திற்குள்ள அவன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறானா இல்லையா? சேம் ஸ்ட்ராட்டஜி வித் a different flavor. ஒரே காரியம் தான், கண்ணு நிச்சயம் தான், ஆனா வேற ஃப்ளேவர், வேற வேற விதமான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு மாற்றம். நான் எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் கிடையாது. இன்றைக்கு சத்துருவானவன் சபைக்குள்ள இன்னொரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறான். தேவன் நம்மளை நல்லா வாழ்றதுக்காக தாங்க ரட்சித்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியான பிரசங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நல்லா வாழணுங்க. எதுக்குங்க ஆண்டவர் நமக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு? நம்ம நல்லா வாழணுங்க, நல்லா சாப்பிடணுங்க, நல்லா திருப்தியா இருக்கணுங்க. இதுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு, இதுக்காக சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்தாரு. நீங்க நல்லா வாழ. லிசன், நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க தெரியுமா அடி வாங்குறோம்? இன்னொருத்தன் தின்னுட்டு இருக்கிறான் பாருங்க, அவனை மாதிரி இருக்க முடியலையேன்ற பிரச்சனை தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஆனா உங்களை மட்டும் கவனிச்சு பாருங்க, தேவன் உங்களை நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறாரு. நீ அடுத்தவன் தட்டை பார்க்கும் போதும் பிரச்சனையே, நீ அடுத்தவன் ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதும் பிரச்சனையே, நீ அடுத்தவன் வாழ்க்கையை பார்க்கும் போதும் பிரச்சனையே. உங்க வாழ்க்கையும் இயேசு உங்களுக்கு செய்ததை மட்டும் கவனிச்சு பாருங்க, நீங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பீங்க. பகல கைப்பிடிச்சிங்க, நல்லா தாங்க இருக்கிறீங்க, நீங்க ஏங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு. நல்லா தான் இருக்கிறீங்க இல்ல? நடக்க முடியாம சூம்பி போய் கிடக்குறீங்க, ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமையா இருக்கிறீங்க, நல்லா தான் வச்சிருக்கிறாரு. கையை ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமே. நல்லா தாண்டவரை வச்சிருக்கிறீங்க. என் கண்ணு தான் பார்க்காம போயிருச்சு, நல்லா தான் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்சம் ரொம்ப விரும்பும். மாம்சம் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு இது தேவை. இன்ஸ்டாகிராம்ல அவன் போஸ்ட பாத்தியா? அது மாதிரி ட்ரெஸ் போட்டா தானே நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அவன் என்னென்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறான் பாத்தியா? அவன் புருஷன், நீயும் தான் இருக்கிறியே. சில பேருக்கு சாப்பாட்டு பைத்தியம், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனா நீதிமொழிகளை சாலமோன் என்ன சொல்றாரு? நீ போஜனமானம் பண்ணும் பொழுது உன் தொண்டையில என்ன வை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாகவே கத்தியை எடுத்து கழுத்துல வச்சுக்கணுமா? ரத்தம் வருதான்னு பாரு கொஞ்சம். எதுக்கு? நீ என்ன சாப்பிடுற, நீ எவ்வளவு சாப்பிடுற? வசனம் சொல்லுது, நீ சாப்பிட்டாலும் கர்த்தருக்கென்று சாப்பிடுகிறாய், நீ சாப்பிடாமல் போனாலும் கர்த்தருக்கென்று சாப்பிடாமல் இருக்கிறாய். வசனம் இருக்குது. For what?
எப்படி, எதற்கு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நல்ல அது என்ன பிரச்சனையும் சொல்லிடுறேன். நல்லா சாப்பிட்றதுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஐயோ, நல்ல வெயிட்டா சாப்பிட்றதுக்கும் சாத்தானுக்கும் பேசுங்க தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு யாராவது சொல்ல முடியுமா? வியாதி வருமா? தூக்கம் வருமா? சரி, குண்டாயிடுவீங்களா? தொப்பை வரும். இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். தூக்கம் வருது, தொப்பை வருது, குண்டாகிறது. நான் சாத்தானுக்கும் இந்த அதிகமா சாப்பிட்றதுக்கும் ஒரு இயேசு ஒரு இடத்துல சொன்னாரு, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. அப்ப நல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆவியை என்ன செய்ய முடியாது? உங்களால தள்ளி விடவும் முடியாது, அது போகவும் போகாது. சில ஜாதி பிசாஸ் அப்படின்னா அவர் பர்டிகுலரா சொல்றாரு. சில ஜாதி பிசாசுனா சில பெக்யூலியரா இருக்கக்கூடிய பிசாசு, சாபத்தை கொண்டு வர பிசாசு, ஜெனரேஷன் அழிக்க வர பிசாசு, உங்களை மரணத்துக்குள்ள தள்ளி போடுகிற பிசாசு, உங்களை அதாவது அவனுடைய டார்க்னஸ்ல வச்சுக்கொள்ற ஒரு காரியம், உங்களை வளர விடாம தடுக்கிற ஆவி, விக்கிரகத்துக்கு பின்னாடி கிரீசுகிற பொல்லாத ஆவி, உங்களை நரகத்துக்கு தள்ளுற ஆவி, உலகத்துல உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற பொல்லாத ஆவி, அந்த ஆவிகள் எப்பயுமே உங்களை விட்டு போகாது, சாப்பிட்றவனை விட்டு போகாது. புரியுதா? முதல்ல பார்த்தோம், உங்க கண்ணு வசனத்துல தான் இருக்கணும், வசனத்திற்குள்ள இருக்கிற சத்தியத்துல நிக்கணும். ரெண்டாவது, உங்க சரீரம் உபவாசத்துக்கு தான் பழகி இருக்கணுமே தவிர சாப்பாட்டுக்கு பழகி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா அப்பப்ப இந்த சில வகையான ஜாதி பிசாசு உங்களை அப்படியே விசிட் பண்ணிட்டு போகும். அப்போ வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு அப்படின்னு உட்காந்துன்னு வச்சுங்க, அவன் பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு உங்க வயிறு மேலே வந்து உட்காந்துக்குவான். உபவாசம்னா பட்னியா இருக்கிறது உபவாசம் இல்ல. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஒரு நேரம் உபவாசம் எடுங்க. ஐயோ, ஒரு நேரமா? இது எப்படி சாத்தியம்? நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றாள், ஏதாவது வாயில போட்டுக்கிட்டே இருப்பேன். காலையில 8 மணிக்கு ஒரு டீனா, 9 மணிக்கு ஒரு வடை, 10 மணிக்கு ஒரு டீ, 11 மணிக்கு ஒரு வடை, 12 மணிக்கு லஞ்ச், 1 மணிக்கு ஒரு டீ, 2 மணிக்கு ஒரு வடை, 3 மணிக்கு ஒரு பஜ்ஜி, 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்கு, 5 மணிக்கு டீ வரல. இன்னும் வயிறு எப்பயுமே எப்படி இருக்கணும்? பரிபூர்ணமா இருக்கணும். எதுக்காக இயேசு ரத்தம் சிந்தாரு? நான் பரிபூர்ணமா இருக்கும்படி. உங்களுடைய ஃப்ளஷ, உங்களுடைய மாம்சத்தை ஸ்பிரிச்சுவலா வளர விடாதபடிக்கு வசனம் சொல்லுது, அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். தெசலோனிக்கேல பவுல் எழுதுறாரு, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். எனவே உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு முன்பதாக தகுதியா இருக்க கடவுது, குற்றமற்றதா இருக்க கடவுது. ஹல்லேலூயா. பகல் கை போய் சொல்லுங்க, நம்மளுடைய சரீரம் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அது உங்க சரீரத்தை உபவாசத்துல பழக்குங்க. இயேசு சொல்றாரு, பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி எப்படி இருக்கணுமா? பரிசேயன் ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை உபவாசம் எடுக்கிறானா? அப்ப அதை விட நீங்க அதிகமா, நம்ம வாரத்துக்கு எத்தனை தடவை உபவாசம் எடுக்கிறோம்? வருஷத்துக்கு வேணா கேளுங்க பாஸ்டர், ஒரே ஒரு நாள் எடுப்போம். என்னைக்கு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு. ஏன் பாஸ்டர்? அன்னைக்கு தான் இயேசு மரிச்சு போனாரே பாஸ்டர். அதனால நான் என்ன பண்றேன், அன்னைக்கு நானு உபவாசம். அதுலயுமே நான் 40 டீ குடிச்சிருவேன். ஹல்லேலூயா. அதுலயுமே நான் என்ன பண்ணிடுவேன்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்துருவானவன் அவனை நீங்க விரட்ட விடாம பண்ணணும்னா
அவன் பண்ற ஒரு பெரிய ட்ரிக் என்னன்னா, உங்க ஃப்ளஷுக்கு என்னென்ன ப்ளஷர்ஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நிறைய விஷயம் நான் எழுதி வச்சிருக்கேன், எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. சத்ருவானவன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுத்து இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப், அடுத்து என்னது, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் ப்ரைட் ஆஃப் லைஃப் தான், ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை என்று வரும்பொழுது அவன் சர்ச்சுக்கு கொடுக்கல ஃப்ளேவர் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு கொடுக்கல ஃப்ளேவர் என்ன தெரியுமா? அவன் வேற மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குறான் இந்த விஷயத்துல. என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற அநேக பேர் உங்க வாழ்க்கையில சொல்றீங்க, பாஸ்டர் உங்களுடைய ஆசை என்ன? என்னுடைய ஆசை பாஸ்டர், ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு வீடு, என்னுடைய கணவன் மனைவி அல்லது என்னுடைய மனைவி நான் பிள்ளை, சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே ஆண்டு சமூகத்துக்கு போய் சேர்ந்துடணும் பாஸ்டர். இதை தாண்டி நான் ஒன்றும் பெருசா அந்த இதுக்கு வாங்கணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டணும், அவ்வளோ பெரிய கார், அந்த ஆசைலாம் இல்லை பாஸ்டர். ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க இது வரைக்கும்? கை தூக்க மாட்டீங்க, ஏன்னா அடுத்த பாயிண்ட் வருது இல்லை, அதனால கை தூக்க மாட்டீங்க. ஆனா பல பேருடைய மென்டாலிட்டி இதுதான். ஆமாவா இல்லையா? பொதுவா பேசுவோம், உங்களை பத்தி பொதுவா பேசுவோம். பல பேருடைய மென்டாலிட்டி இதுவா இல்லையா? நிம்மதியான ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே போய் சேர்ந்து ஒரு 10ல் ஒரு 11 இருந்துட்டு போகணும். நான் ஒன்றும் ஆடம்பரத்துக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்படல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்றோமா இல்லையா? திஸ் இஸ் த ஃப்ளேவர் ஆஃப் சேட்டன். இது என்னது? இது சத்துருவுடைய பெரிய தந்திரம். சத்துருவுடைய, பேசுறீங்களா? கவனிக்கிறீங்களா? பசிக்குதா? பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு பிரசங்கம் கேட்குற வரைக்கும் அது வேண்டாம், கொஞ்சம் சாத்தான கொஞ்சம் விரட்டி விடுவோம். கொஞ்சம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை. இந்த அமைதியான வாழ்க்கை விரும்புகிறவர்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்கிறது, கல்லறை தோட்டம். அதை விட இந்த உலகத்தில் அமைதியான உள்ள இருக்கிறவர் இன்னும் பேரமைதியா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடம் பூமியில எதுவுமே. அமைதி வேணும்னா நீங்க அங்கதான் போகணும், கோயிலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப அமைதியா காக்கா குருவி சத்தம் மட்டும் தான் கேட்கும், வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே போகணும் கூட சொல்ல மாட்டாங்க உங்களை. நீ அங்கேயே இருந்துக்கலாம், காலம் முடிச்சுதான் உள்ளே என்ன போய்க்கலாம். சத்ருவினுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உலகத்தில் பாடுகளையே அனுபவிக்க கூடாது நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பான். உங்க இருதயத்தில் விதையை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். Thank you Jesus. Hallelujah. 1 யோவான் 3:13 வாசிங்க சீக்கிரம். 1 யோவான் 3:13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால், உங்க பாயிண்ட் அதானே, உங்களை யாரும் பகைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாரோடும் என்ன பண்ணிடணும்? சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா யாரும் நம்மள பகைச்சிடக்கூடாது. அதனால எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிடணும். அப்பதான் அமைதியான வாழ்க்கை, அப்பதான் நிம்மதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது உபத்திரவம் இல்லாமல் நீ வாழணும்னு நினைச்சினா நீ கிறிஸ்துவுக்குள்ளாகவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துவுக்காய் ஒருவன் இருக்கும் பொழுது அது நெருக்கமும் இடுக்கமும் ஒடுக்கமுமான பாதை வழியா தான் இருக்கும். ஆனா அதுல தேவன் ஆனந்த மகிழ்ச்சியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை அந்த சந்தோஷத்தை கொடுத்துருவார், அது வேற கதை. ஆனா பூமியில் நமக்கு எதிர்ப்புகள் இருக்கும். பூமி நம்மளை எதிர்க்கும், உலகம் நம்மளை எதிர்க்கும், பிசாசு நம்மளை எதிர்க்கும். இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவாக தான் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனா அவன் என்ன நம்ம சொன்னான்? பி இன் a comfortable life. நிம்மதியான வாழ்க்கையில் இரு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் நல்ல பெட்ல இருந்து கம்ஃபர்டபுளா இருந்து உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து சொன்னாரா? தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு. இதுதான் சத்தியம். ஆனா அவன் போதிக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவரான சத்தியம் தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற நிம்மதியை தருவாராக. ஆட்டோல பார்த்துருப்பீங்க, இயேசு உங்களுக்கு நிம்மதியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை சுமக்குவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பண்ண சேட்டையினால வர பாடு இல்ல,
அது பாடே கிடையாது. அது பேர் உபத்திரம் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை ஆராதிக்கிறதுனால, அவருக்கு நான் ஊழியம் பண்றதுனால ஒரு பாடு வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதே எதுக்கு தெரியுமா? நிம்மதியா வாழ்றதுக்காக தான், கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்காக தான். ஜீவனத்தின் பெருமை ஃப்ளேவரை மாத்தி கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்க போறேன். நீங்க ஜெயிக்கணும். சரி, இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா வசனங்களை நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் எல்லாவற்றையும் பேசல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். 1 John chapter 5 verse 4, 5, 6, 8 and 10. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கட்டாயம் நீங்க படிக்கணும். நான் அதனுடைய விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த உலகத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான அபிஷேகம் முதல்ல நமக்கு தேவை. உலகத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத அபிஷேகம், நிறைவான அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து கிறிஸ்து இயேசுவை பற்றி நமக்கு சாட்சி கொடுப்பாராம். அந்த சாட்சி நமக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி கொடுக்கிற அந்த சாட்சி, the proof, அந்த சாட்சியை நமக்குள்ளே வைக்கிறாராம். அந்த அபிஷேகம் இந்த வேலையை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இயேசு பண்ணிடுவார், எல்லாம் தேவன் பண்ணிடுவார்னு நம்ம தெரியும். ஆனா அவர் எப்படி பண்றாரு? what is the process? எது நடக்குது, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியணும்ல. பைபிள் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இயேசுவை பற்றி நமக்கு சாட்சி கொடுத்து அந்த சாட்சியை ப்ரூஃப் ஆக்கி நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அது என்ன சாட்சி? இயேசுவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? Look upon Jesus, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அப்படின்னு நமக்கு சாட்சி கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15 அதை மட்டும் வாசிங்க. கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15 அவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே எல்லாவற்றையும், இதெல்லாம் உலகங்கள், இதெல்லாம் உலகத்தை காண்பிக்கிற காரியம். இந்த உலகம்னு பேசுறோமே, இந்த உலகத்தை ஆளுகிறது உலகத்தின் அதிபதி. யோவான் சுவிசேஷத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி தான் உலகத்தை ஆளுகிறான். உலகத்தின் காரியங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை விழத்தள்ள பார்க்கிறான். அப்படிப்பட்ட உலகத்தையும் உலகத்தை கொண்டு வருகிற உலகத்தின் அதிபதியும் நீங்களும் நானும் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் 1 யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதல் காரியம் தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு நிறைவாய் தேவை. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து என்ன பண்றார்? இயேசுவை காண்பித்து கொடுக்கிறார், இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இயேசு பூமியிலே வந்து அவர் மனுஷனா என்ன செய்தார் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். அந்த சாட்சி, அந்த ப்ரூஃப் நம்ம இருதயத்தில் இருக்கு. அது என்ன சாட்சி? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்த உலகத்தின் அதிபதியும் அவர் ஜெயித்தார், சிலுவையிலே ஜெயித்தார். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், அதெல்லாம் எங்கிட்ட ஆவியானவர் பேசுற மாதிரியே தெரியலையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் உணர்த்துவார். நீங்க தான் பைபிள் எடுத்து தேடணும், படிக்கணும். அப்பதான் அதனுடைய டெஃபினிஷன் கிடைக்கும். எல்லாமே ஆவியானவர் உள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு தியானம் பண்ணிட்டு இருப்பாராமா, எல்லாமே அப்படியே எழுதி கொடுத்துட்டு இருப்பார் நினைக்க கூடாது. அவர் உணர்த்துவார். லுக் அப்பான் ஜீசஸ். சிலுவையில் அவர் என்ன பண்ணார்னு கொஞ்சம் கவனி. உனக்கு எப்படி அந்த சத்தானை அல்லது எப்படி அந்த உலகத்தை ஜெயிக்கணும் உனக்கு தெரியும். ஒரு உணர்வை தேவன் கொடுப்பார். இமீடியட்டா நீங்க என்ன செய்யணும்? இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார்? இப்படி படிக்க 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 ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். கவனிச்சியா? இந்த பாயிண்ட கவனி, இந்த வார்த்தையை கவனி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனி. அவர் ஜெயித்திருக்கிறபடியினால், அவர் ஜெயித்திருக்கிறபடியினால். லிசன், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ உலகத்தை ஜெயிக்க முடியும்.
உன்னால தனியா ஜெயிக்க முடியாது. உன்னால உன் சுய புத்தியினால ஜெயிக்க முடியாது. உன் சுய புத்தியினால புரிஞ்சுக்க வேணா முடியும். ஆனா if you want to overcome it, you need Jesus. அதனால இயேசுவை விசுவாசிச்சு இயேசுவோட இணைஞ்சுக்க. இப்ப இயேசுவோட இணைஞ்சு இப்ப இந்த உலகத்தை பாரு. இயேசு எப்படி உலகத்தை பார்த்தாரோ அப்படியாக உன்னையும் பார்க்க வைப்பாரு. ஹல்லேலூயா. இயேசு எப்படி உலகத்தை பார்த்தாரோ அதே வசனத்தை இயேசு கிட்ட ஒருத்தன் கொண்டு வந்தான். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி நீர்தான் தேவனுடைய குமாரனாச்சே செய்யும்னு சொல்லும் பொழுது இங்க இயேசு வசனத்தை பார்த்து மயங்கல. ஏனென்றால் அவருக்கு சத்தியம் தெரியும். இப்போ அவர் சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது சொன்னோனே அவன் விலகி ஓடினானே, ஜெயித்தாரே. இப்போ நீ இயேசுவோட இணைஞ்சினா இப்போ சத்ருவானவன் பலத்தை காண்பிக்கும் போது, அட்ராக்ஷனை காண்பிக்கும் போது, உங்களுடைய உபதேசத்தின் சத்தியத்தை அப்படியே ரொம்ப அட்ராக்டிவா காண்பிக்கும் போது, உங்களுடைய மாம்சத்தின் காரியத்தை காண்பிக்கும் போது, இயேசு எப்படி அதை டீல் பண்ணுவாரோ அதே மாதிரி உங்களையும் டீல் பண்ண வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து இந்த காரியத்தை செய்வாரு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விலகுகிறதுனாலே நாம் அப்படிப்பட்ட உலகத்தில் ஆக்கணையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம் தான் அர்த்தம் வரும். இந்த காரியத்தில் நம்ம செய்யாம போயிட்டோம்னா அதுக்காக உலகத்தை ஜெயித்து விட்டோம் என்ற அர்த்தம் வராது. நல்ல கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படிப்பட்ட வசனங்களை நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். என்ன தெரியுமா? நாம் பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டேன் என்றால், அல்லது நான் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது நான் பாவத்தை ஜெயித்து விட்டேன் என்ற அர்த்தம் இல்லை. நீ பாவத்தை விட்டு விலகி இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ பாவத்தை செய்யாம விட்டினா, பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா அதற்கு பேர் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள். You are just escaped from the sin. தப்பித்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பாவத்தை என்ன செய்யல? நீங்க ஜெயிக்கல, மேற்கொள்ளல. மேற்கொள்ளுதல் அல்லது ஜெயம் எடுக்கிறதுனா என்ன தெரியுமா? திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க, நமக்கு புரியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் தொடர்ந்து வாசிங்க. 17 உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவம் பண்ணாம இருக்கிறதுனால நீங்க பாவத்தை ஜெயித்துட்டதா கணக்கு வராது. எப்ப திரும்ப நீங்க பாவத்தை ஜெயிக்கிறீர்கள் என்று அர்த்தம்? ஒரே ஒரு காரியம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது பாவத்தை செய்தாரா செய்யலையா? பாவம் செய்யல. பாவம் செஞ்சாரா செய்யலையா? செய்யல. ஆனால் உலகத்தில் வாழும் பொழுதே அவர் பாவத்தை ஜெயித்தார் என்ற வசனம் எங்கேயாவது படிக்க முடியுமா? அவர் எங்கதான் பாவத்தை ஜெயித்தாராம்? சிலுவையில. தேவனுடைய சித்தத்தை செய்த பொழுதுதான் பாவத்தை என்ன செய்தாரு? அவர் பாவம் செய்யலங்க. அவர் பாவம் செய்யல வாழும் பொழுது. ஆனால் தேவனுடைய சித்தமாகிய அந்த சிலுவையின் மரணத்திலே அவர் மரித்த பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகுவதற்கான ஜெயத்தை அங்க எடுத்தார். அங்கதான் ஜெயம் வருது. அங்கதான் ஜெயம். பாவம் செய்யாம இருக்கிறதுனால ஜெயம் இல்ல, தேவ சித்தத்தை செய்யும் பொழுதுதான் ஜெயமே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு நேரா தான் லீட் பண்ணுவார். இப்ப நல்லா கவனிங்க, இன்னும் புரியும்படி உங்களோட நான் பேசுறேன். இப்ப நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். ஆமா தானே? விடுதலை தான் ஆயிருக்கிறோம். we are just saved, we are just escaped, அவ்வளவுதான். ஆனா இன்னும் ஜெயிக்கல. நம்ம எப்ப தெரியுமா ஜெயிப்போம்? நம்ம எப்ப தெரியுமா ஜெயிப்போம்? இந்த இயேசுவை கர்த்தர் என்று நீங்கள் யாரிடத்திலே போய் அறிக்கை பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களோ, என்றைக்கு அவன் தன்னுடைய நீங்கள் அறிவித்த கிறிஸ்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிறானோ, நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எப்ப பாவம் ஜெயிக்கப்படுது? ஒரே வார்த்தையில போடாதீங்க.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஒருத்தன் பாவத்திலிருந்து வெளியே வரான்ல, அப்போதான் நீங்க என்ன செய்றீங்க? உலகத்தையும் பாவத்தையும் அவனையும் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் செய்யாம இருந்தீங்க, ஆனா நீங்க ஜெயிக்கணும்னா சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவனை ஒட்டைங்க. ஹல்லேலூயா. பிசாசின் ராஜ்யத்தை எப்போ ஒட்டைக்கிறீங்களோ அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஜெயம். நான் தப்பிச்சிட்டேன்றதுக்கு பேர் என்ன கிடையாது, அதுக்கு பேர் தப்பித்தல், எஸ்கேப், சேவ். ஆனா விக்டரி எங்க தெரியுமா இருக்கு? அவன் ராஜ்யத்தை உடைக்கிறதுல தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுப்பார். உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை காண்பித்து கொடுத்து, அவர் ஜெயித்தது போல, அவர் சித்தத்தை செய்து ஜெயித்தது போல நீயும் அவருடைய சித்தத்தை செய்து ஜெயம் கொள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பாவம் பண்ணாதிருங்கள் அப்படி நான் பிரசங்கம் பண்ணல. எத்தனை பேர் பாவத்தையும் உலகத்தையும் ஜெயிக்க விரும்புறீங்க? ஜெயம் சும்மா வராது. போராடாம ஜெயம் வராது. யுத்தம் பண்ணாம ஜெயம் வராது. சுவிசேஷம் அறிவிக்காம ஜெயம் வராது. சாத்தானின் ராஜ்யத்தை உடைக்காம ஜெயம் வராது. ஹல்லேலூயா. அவன் ராஜ்யத்தை உடைக்கணும்னா இந்த சரீரத்தை ஒடுக்கணும். ஜனங்கள் மனம் திரும்பணும்னா உங்க கண்ணை ஆண்டவர் மேல வைக்கணும். இந்த ஜனம் கர்த்தரை தேடணும்னா உங்க இருதயம் தேவராஜ்யத்தின் மேல இருக்கணும். நித்திய ஜீவன் மேல உங்களுடைய இருதயம் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். சத்துரு எந்த வகையில் எப்படியெல்லாம் சபைக்குள்ளே இருந்து ஆண்டவரே விசுவாசிகளை தன் பக்கமாக இழுத்து கொண்டு இருக்கிறான் என்பதை ஆண்டவரே இன்னைக்கு சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சத்தியத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தின்படி வாழ்ந்தவனை ஜெயம் பெற மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சாத்தானை ஜெயிக்க கிருபை தாரும், உலகத்தை ஜெயிக்க கிருபை தாரும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை சாட்சிகளாக இருந்து அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற ஆண்டவர் அந்த கிருபைகள் எங்களுக்கு தாரும். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே சாத்தானுடைய பிடியிலிருந்து ஆண்டவரே அப்பா இழுத்து வர எங்களுக்கு அந்த கிருபைகளை விசேஷித்த அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே அவருடைய எல்லா தேவைகளையும் யெகோவா ஈரே பார்த்து கொள்ளும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.